Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களா ஆட்டத்தை. தொட்டில இறங்க கூடாது. தொழி டேய். சம. அண்ணா அவியெல்லாம் எங்க போலையா நீங்க? மழையில எல்லாம் சேர்ந்து கிடந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க. காட்டுவாசிக்க மாதிரி எல்லாம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மழை பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு பொட்டு நிக்கவே இல்லை, அடிச்சு பெஞ்சிட்டே இருக்கு. எல்லாம் கடந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி. நேற்றைக்கு தான் செடி வாங்கிட்டு வந்து அந்த மாதுளை நட்டு வச்சோம். காது கூட கேட்க மாட்டேங்குதும்மா. நல்ல மழை, பயங்கர காத்து. குளிச்சு முடிச்சாச்சா? மழை வந்து எங்க இருந்து வருது? வயிறு பசிக்குவா? குளிச்சுட்டு இருக்கிற கேப்ல வயிறு பசி வேற. ஆமா, ஆர்த்தி ஒரு டிப்ஸ் சொன்னா சரியா, எங்க மாமாய்க்கு அம்மாவா என்னன்னா மழை தண்ணியில மூஞ்சிய வந்து மல்லாக்க வச்சு காமிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எல்லாரும் மஞ்சள் கலர்ல இருப்போமா. ஏன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகுமா, ஏன்னா அது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறதுனால. என்னம்மா நிக்கல மக்களை, இப்போ வரோம். ஆமாடி, நிறைய ட்ரெஸ் இங்க வந்து தொழில எல்லாத்துலயும் விளையாடி நாசம் தெரியுமா. சொன்ன உடனே மழை வந்துச்சு. அடுத்தது என்ன ஒரு ஆனந்தம் இல்லை, எல்லாம் கரடிக்கும். நானும் பேசாம குளிக்க வந்துடட்டா. ஆனா நான் வந்த உடனே மழை பெயருவேன். நான் துணிக்காய போடுவேன், மழை வந்துடும். எடுப்பேன், மழை பெய்யும். காய போடுவேன், மழை வந்துடும். இந்த மாதிரிதான் காலையில இருந்து போயிட்டு இருக்கு. ஆமா, நான் ஊட்டுறேன். ஏன்னா இவ எல்லாரும் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க, வேலை நான் ஊட்டுறதுக்கு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வருஷம் வெக்கேஷன் இதோட முடிஞ்சுது. இனிமே எப்போ வரணும்தா தெரியல. எல்லாருக்குமே ஆமா டிசம்பர் தான் இனிமே. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தானும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு இங்க இருந்துட்டோமா, 1 month மேலேயே இங்க இருந்துட்டோம். அதனால கிளம்புறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப பிளாக்கி எல்லாம் வந்துட்டு விட்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அத்தா நீங்க பிளாக்கி மிஸ் பண்றீங்களா? ஆமா ஆமா, தனிஷும் ரொம்ப மிஸ் பண்றான். அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. அதான் எல்லாரையும் விட்டு இனிமேல் கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 6 months கழிச்சு தான், 6 இல்ல 7 8 months கழிச்சு தான் இனிமேல் நெக்ஸ்ட் இங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. விண்டோ க்ளோஸ் பண்ற பயங்கர சத்தமா இருக்கும். செம்மையா இருக்குல்ல. அப்படியே மழை பாதி தான் தெரியுது, பாதி மழை ஃபுல்லா மேகமா தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வழி நடுவ ஃபுல்லா வந்துட்டு இப்படிதான் இருக்கு. அந்த சைடும் அதே மாதிரிதான். பயங்கரமா இருக்கு. அடுத்து ஒரு பேய் மழை வெயிட்டிங். காலையில இருந்து இப்படிதான் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஒரு 3-4 நாளாவே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மழை. இந்த மலையை பாருங்க, அப்படியே மேகம் ஃபுல்லா கருப்பா திரண்டு போய் நிக்குது. இப்ப பெய்யவா கொஞ்சம் கழிச்சு பெய்யவா அப்படின்ட்டு. அடுத்தது இந்த மலையில மேகத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. பிரேக் டைம். A2Bல வந்துட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து வரும்போது சிக்கன் சமோசா வாங்கி சாப்பிட்டு வந்தேன் மணிமேடைக்கிட்ட. அதுவே எனக்கு நெஞ்ச கரிச்சிட்டு இருக்கு. ஒரு டீ ஆர் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அனுச்சிட்டி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. KFCயும் இருக்கு. எந்த ஊர் ஃபர்ஸ்ட் இது? எந்த ஊர்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன யோசனை?
இப்போ வந்து ரோமியோன்னு ஒரு படம் பார்த்தோம். அது ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பாவம் அந்த நல்ல மனுஷனுக்காக நம்ம வந்துட்டு அந்த படத்தை பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு, அது பார்த்தோம். இப்போ திண்டுக்கல் பக்கமா எங்கேயோ இருக்கும், சாப்பிட்டுட்டு இனியும் போக வேண்டியது. ஆமாம், ஆவேசம் பார்க்க போகிறாங்களா நெக்ஸ்ட்டு. ஏ ஃபேவரட் வேறையா? ஆமாம், அந்த இலுமினாட்டி சாங் வந்துட்டு பயங்கர ஃபேவரட் ஆகிப்போச்சு இவங்க 2 பேருக்கும். அதனால வரவெல்லாம் நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு, சில இடங்கள்ல மழை இல்லை. அதான் வித்தியாசமாக இருக்கட்டும்னு கிச்சடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பொங்கல் தான், நான் இதே சாப்பிட்டுக்கிட்டு வேணான்னு தெரில. ஏன்னா அந்த சமோசா இன்னும் எனக்கு நெஞ்ச கரிச்சிட்டே தான் இருக்கு. மணி 12:20 கிட்ட ஆயாச்சு. எல்லாருக்கும் உறக்கம் வந்தாச்சு. நாங்களாம் உறங்கிடக்கூடாதுன்னு தனீஷ் எங்களுக்கு வேண்டி அழகான ஒரு மலையாள பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கோம். பாடு மக்களே. சரி, இந்த பக்கம் வா, உன் மூஞ்சி தெரியல பாரு. சரி, பாடு பார்க்கலாம். இன்னும் சூரியனும் சந்தியனும் முன்னாயவன் காலும் காத்து வச்ச ரட்சகனே சுமாரவனே அன்னக்கண்ண மடிவன மகே பயமி மாடி புனி அன்னம் வந்த திமுத்தி நின்று திருச்சி சித்தி மரும் ராஜாவுக்கு எல்லாத்தையும் சிம்மி இவனை குடுமான எனும் சென்ன திறக்கே காலும் நடிப்பு மச்சம் சொல்பம் ஒன்றும் இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் தனி மாறும் குலம் இல்லுமினாட்டி 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 அண்ணன் தனி மாறும் குலம் இல்லுமினாட்டி. சமாதானி, சூப்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் பாராகிராஃப். அழகா பண்ண. சரியா? சரி. ஆவேசம் படத்துல உள்ளது. ஆமா, என்னோட ஃபேவரட். பெங்களூர் வந்தாச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பயங்கர பிஸியாக தான் இருக்குது. மணி 3 ஆகுது. நாங்கள் ஒரு 5:15 கிளம்பணும். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வீட்டு போயிடுவோம். செம்ம டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு இவரை தான் பார்த்தோம். கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காரு. தண்ணி எந்த அளவுக்கு கீழே குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பிளாக் கலர் ஆகிருக்காரு. இனி ஆளுங்களெல்லாம் பார்த்தாச்சுல சரியாயிருவார். 1 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சிருக்கிறாரு. இப்போ வந்தோடனே ஃபுட்டு போட்டாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிடுது. இப்போ செடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லீஃப் கொஞ்சம் பழுத்த மாதிரியே இருக்குது. இந்த 2 செடியும், இந்த செடி சுத்தமாக போயிடுச்சு. நாளைக்கு காலைல தான் எல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் இந்த செடியும், இதில் ஒரு மணி பிளான்ட் வச்சுட்டு போயிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலை விட்டு இருக்குது. மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லா வாடிருச்சு. தண்ணி ஊற்றி வச்சா அநேகமாக வரும்னு நினைக்கிறேன். இதில் இருந்த ஃபுல் தண்ணியும் வந்துட்டு காலியாக இருக்குது. இங்கே இருந்ததில் இந்த பிளான்ட் ஒன்றும் ஆகலை. இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சொட்டவே இல்லை. தண்ணி வந்து அப்படியே இருக்குது, வச்சுட்டு போன தண்ணி. ஆனால் செடி நல்லா தான் இருக்குது. தண்ணீஷ் பாருங்க, பாவம் வந்த டயர்டில் அப்படியே படுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த செடியில் 2-3 இலை தான் வந்துட்டு இதுவாக இருக்குது. மித்த மாதிரி செடி சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் தனீஷோட ரூமில் இந்த செடியும் அப்படியே தான் இருக்குது. ஹாப்பி என்னென்னா எல்லா கேக்டஸும் சூப்பராக இருக்குது. எதுவுமே ஆகலை எந்த கேக்டஸுக்குமே. இதில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருப்பேன்ல, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போயிடுச்சு. இதெல்லாமே அப்படியே இருக்குது. சொன்னேன் பார்த்தீங்களா, கேக்டஸ் எதுவுமே ஒன்றும் ஆகலை. ஆமாம், மித்த இந்த மணி பிளான்ட் வந்துட்டு கொஞ்சம் போயிடுச்சு. ஆனால் உஷாராக இந்த வாட்டி ஊர்லேருந்தே கொஞ்சம் மணி பிளான்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் மண்ணுக்குள்ளே வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நட்டு விட வேண்டியதுதான் போன இடத்துல. அதுக்கு பிறகு இதுவும் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே இருக்குது. செம்ம டயர்டாகும். மணி வந்து ஒரு 3:30க்கு மேலே ஆச்சு. இனிமேல் எல்லா செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே படுக்க வேண்டியது தான். நாளைக்கு காலையில் லேட்டாக இருந்துச்சா போதும், ஏன்னா லேட்டாக தானே தூங்க போகிறோம். அவ்வளோதான். இந்த விளாக் பார்த்தா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான விளாக் கூட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை, குட் நைட். பால்கனியில் பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் போகும்போதே நல்ல வெயில் தான். இங்கே அதுக்கு பிறகுமே கொஞ்சம் நல்லாவே வெயில் அடித்ததுனால எல்லா செடியுமே கரிஞ்சிருச்சு. நான் எதிர்பார்த்தது தான். ஏதாவது ஒன்றாவது நிற்கும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு எதுவுமே இல்லையா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. வந்து பார்த்தோன்னே இதில் வந்துட்டு ஏதோ புல் மட்டும் நிற்கிது. இனிமேல் மண்ணெல்லாம் நல்லா கிளறிட்டு புதுசாக விதை போடலான்னு நினச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு செடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஹாப்பி தான் சொல்லுவேன் நான். இது மிளகாய், காலிஃப்ளவர், அப்புறம் காலிஃப்ளவர், அதில் கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும். இதை நான் வந்துட்டு ஊரில் இருக்கும்போது எனக்கே தெரியாமல் இந்த ரப்பர் பல்லியை வச்சு என்னை வந்துட்டு ப்ராங்க் பண்ணிச்சதுங்க.
அந்த வீடியோ வந்துட்டு பாருங்களேன். நான் பயங்கரமா அழுது அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு பிறகு.